வெலாசிட்டி ஆஃப் த பாடி வந்து ரூட் ஆஃப் 180 மைனஸ் 16x அப்படின்னா ஆக்சிலரேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சிலரேஷனுக்கு என்ன ஃபார்முலா? டிவி பை டிடி. ஆனால் இங்கே வெலாசிட்டி யாரை பொறுத்து இருக்குது? எக்ஸை பொறுத்து இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சது டீயை பொறுத்து. அப்போ என்ன பண்ணணும்? மேலேயும் டிஎக்ஸு கீழேயும் டிஎக்ஸால் மல்டிப்ளை பண்ணுங்கள். இதை அப்படியே ஆல்ட்ரு பண்ணி எழுதுங்க. என்னது? டிவி பை டிஎக்ஸ் இந்த சைடு எழுதுங்க. அதனால் ஒன்றும் தப்பு இல்லையே. இன்ட்டு டிஎக்ஸ் டிடி இந்த சைடு எல்லாம் ஒன்று தானே. டிஎக்ஸ் பை டிடி. டிஎக்ஸ் பை டிடி என்னது? வெலாசிட்டி. அப்போ இது வெலாசிட்டியா? வெலாசிட்டி ரிமைனிங் டிவி பை டிஎக்ஸ். இப்போ பார்த்தீங்களா டிஏ காணா எக்ஸ் வந்துருச்சு. இப்போ சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். இப்போ என்ன வேணும்? ஃபஸ்ட்டு ரூட் இருந்தாவே கன்ஃபியூஸ் ஆகும்ல. ஆனால் நம்ம இப்போ இது எப்படி எழுதுகிறோம்? ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போ வி ஸ்கொயர் ஈக்குவல் டு இதை ஸ்கொயர் பண்ணால் ரூட்டு கேன்சல் ஆயிருமா? 180 மைனஸ் 16x. உங்களுக்கு தேவை என்ன? வி டிவி பை டிஎக்ஸ் தான் ஆக்சிலரேஷனுக்கு ஃபார்முலா. இதை என்ன பண்ணலாம்? டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அப்போ 2v வியை இது பண்ணால் டிவி பை டிஎக்ஸ் சீக்குவல்ட்டி எவ்வளவு? இந்த சைடு டிஃப்ரென்ஸ் பண்ணால் 180ங்கிறது கான்ஸ்டன்ட். இதை டிஃப்ரென்ஸ் பண்ணால் ஆன்சர் 0. அப்போ மைனஸ் 16x டிஃப்ரென்ஸ் பண்ணால் 16. நமக்கு தேவைன்னா வி டிவி பை டிஎக்ஸ் தானே. அப்போ வி டிவி பை டிஎக்ஸ் சீக்குவல்ட்டு மைனஸ் 16 மல்டிப்ளை இருக்க 2 ஆன்சர் பண்ணால் டிவிஷனில் போயிடும். அப்போ எவ்வளவு? -8. அப்போ ஆக்சிலரேஷன் சீக்குவல்ட்டு -8 ms பவர் -2.